பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு இனம் என்ற பாடத்திட்டத்தில் மாஷா அல்லாஹ் 7 ஜுஸு நிறைவுபடுத்தி இன்று நாம் 8வது ஜுஸை பார்க்க போகிறோம். 7வது ஜுஸினுடைய இறுதியில் நம்ம பார்த்தது இணை வைப்பாளர்களுடைய நிலைகள், அவங்களுடைய நம்பிக்கைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி, அவருடைய குறைகள் தவறுகளை பற்றி சொல்லி, நீங்கள் அவருடைய கடவுளோட திட்டாதீங்க, அவங்க அல்லாஹ் திட்டக்கூடிய நிலையில் இருப்பாங்க என்பதெல்லாம் சொல்லிட்டு, இப்போ 7வது ஜுஸு ஆரம்பமாகிறது, இல்லை 8வது ஜுஸு ஆரம்பமாகிறது. 141வது பக்கம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய ஒரு டிமாண்டை பற்றி சொல்லி, அதை நம்ம பூர்த்தி செஞ்சாலும் புண்ணியம் இல்லைங்கிறான். எப்படி சொல்கிறான்? வலவ் அன்னனா. இந்த 8வது ஜுஸினுடைய முதல் வார்த்தை வலவ் அன்னனா என்பது இந்த ஜுஸினுடைய பேர். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வலவ் அன்னனா அன்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌத்தா. அதாவது வானவர்களை நாம் இவர்களுக்காக வானத்திலிருந்து இறக்கினாலும், நேரடியாக இறக்கினாலும், இறந்தவர்கள் எல்லாம், பூமியில் புதைக்கப்பட்டவங்க எல்லாம் உயிர் பெற்று எழுந்து அவர்களிடத்தில் பேசினாலும், இப்படி என்ன நடந்தாலும் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. மக்கானில் மினு, அவர்கள் இப்படி நடந்தாலுமே கூட இது ஏதாவது ஒரு அதிசயமாக இருக்கும், இது ஒரு சூனியமாக இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்ற அல்லாஹ் அவருடைய உண்மை நிலையை திரும்பவும் எடுத்து சொல்கிறான். அடுத்த அல்லாஹ் பேசக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின். அதாவது எல்லா நபிமார்களுக்கும் மனித ஷைத்தான்களையும் ஜின் ஷைத்தான்களையும் அல்லாஹ் தஆலா எதிரியாகத்தான் வைத்திருந்தான். அதாவது மனிதர்களிலும் பகைவர்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். மனிதர்களில் பகைவர்கள்னு சொன்னால் உதாரணத்துக்கு அபூஜஹல் போன்ற மனிதர்களில் பல விரோதிகள், எதிரிகள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு. அதே மாதிரி ஜின்களில் உள்ள ஷைத்தான் என்று சொன்னால், ஷைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்போ மறைமுகமானவன், தீ எண்ணங்களை, தீ ஆசைகளை ஊட்டக்கூடியவன், சிந்தனையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இதெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய 2 பகைவர்கள் வாழ்நாள் முழுக்க நம்ம சந்திக்கக்கூடியவைகள் தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது எல்லா நபிமார்களும் இப்படிப்பட்ட 2 ரீதியான பகைவர்கள், விரோதிகள், எதிரிகள் இருந்தார்கள். அவர்களை தாண்டி தான் மாஷா அல்லாஹ் அவர்கள் பணி செய்தார்கள். அடுத்த அல்லாஹ் 141 சொல்லக்கூடிய செய்தி, நபியே வயின் சொத்தி அக்ஸர மன்ஃபிலாத் லா யுதில்லுக் அன் சபீலில்லாஹ். நபி, இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை நீங்கள் பின்பற்றினா அவங்க வழிகேட்டில் உங்களை தள்ளிடுவாங்க. ஏன்னா அதிகமான மக்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க. இஸ்லாம் அல்லாதவருடைய எண்ணிக்கை பார்த்து அதிகமாக தான் இருக்கும். கிறிஸ்தவ என்ற ரீதியில் யூதுத்துவத்தில் இருப்பவர்கள், சிலை வணங்கிகள், மற்ற தெய்வங்களை, கற்பனை கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் என்று அவங்க அதிகமாக வழிகேட்டில் தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இதில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து போனோம்னா, அவங்க வழிகேட்டில் இருந்து உங்களையும் வழிகேட்டில் தள்ளிவிடக்கூடும். ஏன்னா எச்சபியோன இல்லாதான், அவர்கள் அவங்களுடைய யூகங்களை தான் பின்பற்றுகிறார்கள். அவங்க யூகங்கள், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மனோ இச்சை என்ன சொல்வதோ அதை தான் பின்பற்றுறாங்களே தவிர அல்லாஹ் சொல்வதை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதை, அல்லாஹ்வுடைய வேதங்களில் சொல்லப்பட்டதை அவர்கள் பின்பற்றுவதில்லை என்று சொல்லி ஃபகுலு மிம்மா ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ. இந்த என்னுடைய இறுதி இடத்துல சொல்றது, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டது மட்டும் நீங்கள் உண்ணுங்க, அதல்லாதது நீங்கள் உண்ணாதீங்க, உண்மை மூமின்களாக இருந்தால் என்றால் அதெல்லாம் சொல்கிறான். அடுத்த பக்கத்திலும் அதை தான் அல்லாஹ் தஆலா தொடர்றான். 142லையும் என்ன சொல்கிறான்னா, அதாவது வலா தகுலு மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட எந்த பிராணியை நீங்கள் உண்ணாதீங்க. அது ஆடோ, மாடோ, கோழியோ, ஒட்டகமோ எதுவுமே அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தான், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுக்கப்பட்டிருக்கணும். அது அல்லாமல் சிலைகளுக்காக, வேறு கடவுள்களுக்காக அல்லது அது சொல்லாமல் மாற்றார்கள் அறுத்தார்கள் என்றால் அதை சாப்பிடாதீங்க. இன்னும் ஃபிஸ்க், அது பாவம். இதை முஸ்லீம்கள் வந்து நம்ம பேணுறோம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, சிறிய பாவம், பெரிய பாவம் எல்லாத்தையுமே விட்டுருங்க. மறைமுகமான பாவம், வெளிரங்கமான வெளிப்படையான பாவம் எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் இருக்கக்கூடியவனா ஒரு மூமின் இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிலர் வந்து ரகசியமான பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கலாம், வெளிப்படையாக பாவம் செய்வாங்க. சில பேர் வெளிப்படையான பாவம் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு முன்னாடி, ஆனால் ரகசியமாக நிறைய பாவம் செய்வாங்க. ஒரு மூமின் உள்ரங்கம் வெளிரங்கம் ரெண்டுமே இறைவனுக்கு அஞ்சியவனாக அவன் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லுவாங்க, வகதாலிக ஜஅல்னா ஃபீ குல்லி கரியத்தின் அகாபிர முஜ்ரிமீஹா. ஒவ்வொரு ஊரிலேயும், ஒவ்வொரு குழுவிலேயும், ஒவ்வொரு கூட்டத்திலேயுமே அவர்கள், அதாவது ஃபித்னா செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, அட்டூழியம் செய்யக்கூடிய மக்களை தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தலைமைத்துவத்தில் இருப்பாங்க, மக்கள் எல்லாம் வழிகெடுப்பாங்க, மக்களுக்கு தவறான முறையில் வழி நடத்துவாங்க, ஆட்சி செய்வாங்க. தலைமை இடத்துல இருக்கக்கூடியவங்களே ஷைத்தான்களாக இருக்கக்கூடியது. இது வந்து இறைவன் ஏற்படுத்திய ஒரு நீதி தான். இது ஒரு சோதனைக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான். ஹைர். அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஏதாவது வந்துச்சுன்னா, முன்னாடி வந்த நபிமார்கள் வந்த மாதிரி எங்களுக்கு அத்தாட்சி வேணும், இவங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொடுக்கப்பட்டால் அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஆனால் உதாரணத்துக்கு முன்னாடி வந்த நபிமார்களுக்கு ஒட்டகம் வந்த மாதிரி எங்களுக்கு பாறையிலேருந்து ஒட்டகம் வரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குதர்க்கமாக தான் கேட்பாங்க. எந்த அத்தாட்சி வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான். அடுத்த அல்லாஹ் 143 சொல்கிறது, யாருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் பக்கம் நாடி விட்டானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி நாடி விட்டானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்தின் பக்கம் விசாலமாக்குவான். அவர் புரிந்து கொண்டு சத்தியத்தை தேடி வருவார், இஸ்லாத்தை அவருக்கு புரிதல் ஏற்படும். ஆனால் யாருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் பக்கம் நாடவில்லை, வழிகெடுக்க அவன் நாடி விட்டானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கடிகளாக்குவான், இறுக்கமாக்குவான்,
கன்னம எஸ்ஸாது ஃபிஸ்ஸமா, வானின் பக்கம் உயர்ந்து செல்பவருடைய உள்ளங்கள் சுருங்குவதை போன்று. இதை இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிக்கிறாங்க. மேலோங்கி போகக்கூடிய ராக்கெட்டில் போகிறவங்க இல்லை வானை நோக்கி போகக்கூடியவருடைய இதயம் வந்து ஸ்ட்ரிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லா தஆலா இதை ஒரு உதாரணம் அதை கூட சொல்லி காட்டுறான். ஹைர், அல்லா தஆலா சொல்கிறான் அடுத்து, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தாருஸ்ஸலாம் இருக்கிறது. லஹும் தாருஸ்ஸலாம், தாருஸ்ஸலாம் என்று சொன்னால் சொர்க்கம், அமைதியினுடைய வீடு சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லா தஆலா சொல்கிறான். அடுத்து இந்த 143 சில செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, ஜின்களும் மனிதர்களும் நாளை மறுமையினால சண்டை போட்டுக்குருவாங்க. ஜின்கள், அதாவது மனிதர்கள் பல ஜின்களை வணங்கியிருக்கிறாங்க, ஷைத்தான்களை வணங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல ஜின்கள் மனிதர்களுக்கு மனிதர்களிலிருந்து பல ஆதாயங்கள் பெற்றிருக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு டீப்பான விஷயம். முழு தஃப்சீரை பற்றி நம்ம நடத்தும் போது அதை டீட்டெயிலாக சொல்ல முடியும். இப்படி ஜின்களை கொண்டு வழிகிட்ட மனிதர்களும் மனிதர்களை கொண்டு வழிகிட்ட ஜின்களும் நாளை மறுமையில சண்டை போட்டுக்குருவாங்களாம். இவங்க தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்குருவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களே ஜின்களே, உங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்புலேருந்து தூதர் வரல, இப்போ வந்து சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் உங்களுக்கு தூதர் வந்து சரியான வழி உங்களுக்கு சொல்லலையா? ஆலு ஷஹீது, நான் சொல்லுவாங்க, ஆமாம் வந்தாங்க, நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அப்புறம் என்ன, ஏன் வழிகிட்டு போனீங்க? அதனால் யாரையும் மாற்றி நீங்கள் ஏசிக்கொள்வதில் புண்ணியம் இல்லை. அடுத்து 144 அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, இப்படி மனிதர்கள் பல தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் யஷா யுத்ஹிபுக்கும் வயஸ்தஹ்லிஃப் மின் பஅதிக்கும், இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி வாஷ் அவுட் பண்ணி பாவிகள் எல்லாம் துடைத்தெறிந்து நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அது ஒன்றும் அல்லாஹ் கஷ்டம் இல்லை. இன்னமா அதுவும் லஆத்தின், நீங்கள் வாக்களிக்கப்படக்கூடிய மறுமை நாள் என்பது வரதான் போகிறது, அதை அவசரப்படாதீர்கள், அதை யாராலும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். நபியை நீங்கள் அழகா சொல்லிருங்க, யா கௌமி அமலு அலா மக்கானத்தின், உங்கள் இடங்களில் உங்கள் சூழ்நிலைகள் இருந்து உங்களால் முடிந்த அளவு அமல்கள் செய்து கொள்ளுங்கள், ஈமான் கொண்டு நல்ல அமலை செஞ்சுக்கோங்க. இன்னி ஆமிலும், நானும் அமல் செய்யக்கூடியவன் தான், நபியாகி நானும் அமல் செய்கிறேன், எனக்கும் நாளை மறுமையிலே கேலி கணக்கு இருக்கு என்று சொல்லுங்க. ஆக்கிபத்துத்தார், அல்லாஹ் இடத்தில் யாருக்கு அழகிய முடிவு, சிறந்த முடிவு, நல்ல முடிவு என்பதை நாம் அமல் செய்துதான் மறுமையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நபி நீர் கூறி விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பக்கத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கதாலிக ஸய்யன லிகஸீரின் மினல் முஷ்ரிகீன் கத்ல அவுலாதிஹிம், பல இணை வைப்பாளர்களுக்கு அவங்களுடைய குழந்தையை வந்து கொலை செய்வது அவங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண் குழந்தையை கொலை செய்கிறதுலாம் கௌரவம்ப்பா, அதே மாதிரி வறுமைக்காக பயந்து கொலை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு அவங்களுடைய ஷைத்தான்கள் அவங்களுக்கு அதை சரியாக காமிச்சிட்டனால அதை ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மறுமையில் அதை கொண்டு அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த பக்கத்தில் 145 சொல்லும்போது, அது ஹஸிர அல்லதீன கஸலு அவுலாதஹும் ஸஃபஹன் பிகைரி இல்ம், அறிவு கெட்டத்தனமாக, அறிவில்லாமல் மடமைத்தனமாக தங்கள் குழந்தைகளை அநியாயமாக சிறு வயதிலே புதைத்தார்களே, கொலை செய்தார்களே, அவர்கள் பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அடுத்து தன்னுடைய சில நியமத்துகளை அடுக்கிறான் 145. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல்லதீ அன்ஷா ஜன்னாத்தி மாரூஷாத்தி வ கைர மாரூஷாத், அதாவது கொடிகள் பறந்து இருக்கக்கூடிய செடிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கிறான், கொடிகள் இல்லாத செடிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு படைச்சிருக்கான். அப்படி பல வகையில் படைச்சிருக்கிறான். பேரித்த மரங்களை அல்லாஹ் உங்களுக்காக படைச்சிருக்கான், விளைச்சல் நிலங்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான், தானியங்களை படைத்திருக்கிறான், அதே போன்று ஒலிவம் ஜைத்தூனை படைத்திருக்கிறான், மாதுளை கனிகளையும் மரங்களை செடி கொடிகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு படைச்சிருக்கான். இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க. குழு மீன் சமரி இது அஸ்மர, அது உங்களுக்கு கனியை தரும் பொழுது அதிலிருந்து எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. வாத்து ஹக்கோஹித யோம ஹசாதி, அதை நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது அதற்கான கடமையை ஏழைகளுக்கு நீங்கள் தர்மத்தையும் ஜகாத்தையும் போடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தக்கூடியது இந்த இடத்தில் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் 141 145 வரை.